ஹாய் கைஸ், நம்ம தமிழமீர் ஆச்சன் நட்டுஷிப் உடனே எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓ இப்போதான் விடிதா? நல்லா இருக்கே இந்த இடம். பப்ஜி பார்க்குற மாதிரி இருக்கு. இங்கே போகிறான் திட்டு பையன். எப்படியா தெரியற மாதிரி பண்ணுவான். லெட்டர் எடுக்க போகிறாங்க. அடி பவிய இதேதான் ஒத்து ஒத்து பார்த்தேன். இவன் டப்பிங் தப்பா இல்லை இவன் பேசுறாளா எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன். நீ அதே நினைப்புல தான் இருக்கிறியா? எப்ப எல்லா பொண்ணுங்களையும் ஞாபகம் வச்சுன்னு நீ. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? என்ன இது எவ்வளவு தூங்கினாலும் பத்தாத மாதிரியே இருக்கே. அடங்கப்பா, அதுக்குள்ள ஏந்திரிச்சிட்டானா? அவன் இடம் எப்படி இருக்குது, உன் இடம் எப்படி இருக்குது? யார் பேக்கடா? சாய் பொருட்கள் எதுவுமே இங்க இல்ல. இங்க ஏதோ தப்பா இருக்க. அவன் எங்க போயிருப்பான்? எங்கேயும் போல, இங்க தான் உட்காந்துக்கிறான். நருட்டோ, குட் மார்னிங். கேப்டன் யாமட்டோ, அந்த சாய் ரூம்ல இல்ல, எங்க போனான்னு தெரியல. சாய் வெளியே தான் இருக்கா. நல்ல வேலை நீ எழுந்துட்ட. ஏன்னா உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். என்ன வேலை? இந்த ஸ்பாட் எனக்கு பிடிச்சிருக்குங்க. சாப்பிட்றானா? என்ன பண்றான்? வரைகிறான்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஆர்டிஸ்டா? அவன் பவரே அதுதான். இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? வெளியதான் பார்க்க ஆளு கரட முரடா இருக்க, ஆனா நீயும் சென்சிட்டிவ் தான். பார்த்தாலே தெரியுது. மறுபடியும் அதே கள்ளி சிரிப்பு. இப்ப நான் சிரிப்பேன், நெக்ஸ்ட் நீ என் மூஞ்சில குத்து விடுவேன். சொன்ன இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. பேசி மாத்திருவா போல இது. நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, சாதாரணமா இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது லேண்ட்ஸ்கேப் தானே வரையணும்னு தோணும். ஆனா நீ ஆப்ஸ்ட்ராக்ட் வரைஞ்சிட்டு இருக்க. இதுக்கு பேர் என்ன? எதையும் யோசிச்சு வச்சிருக்கியா? கேலக்சியா? இல்ல இது எதுவும் முடிவு பண்ணலையா? யோசிக்கல. நீ என்ன சொல்ற? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், யோசிச்சு பாரு. ஐயோ, நம்ம சின்ன வயசு டிராயிங்லாம் ஞாபகம் வருது எனக்கு. எப்படி இருந்தாலும் சொல்லு, சிரிக்கலாம் மாட்டேன். எனக்கு பேரெல்லாம் எதுவும் தோணல. நான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பிக்சர்ஸ்க்கும் மேல வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? ஆனா எதுக்கும் எந்த டைட்டிலும் கொடுத்ததே இல்லை. ஏன்டா? அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு டைட்டில் கொடுக்கணும்? அப்ப எதை யோசிச்சுடா வரைவ? ஆனா பிக்சர்னா அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கணும்ல. ஒரு போர்ட்ரேட்னா அந்த பொருளோட பேரையே கொடுத்துருவோம். மத்த பிக்சர்ஸ்க்கு அந்த பொருளுக்கு என்ன பேர் இருக்கோ அது வெளி சொல்ற மாதிரி ஒரு பேரு வைக்கணும்ல, அப்பதானே புரியும். உண்மை என்னன்னா, நானே எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னோட டிராயிங்ஸ்க்கு டைட்டில் எல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏன்டாப்பா? எதுவோ எனக்கு தோணாது. ஏன்னா எந்த உணர்ச்சிகளும் எனக்கு வந்ததே இல்லை. டேய், உணர்ச்சிக்கு எதுக்கு என்னடா? இனியும் தோணாது.
நாருட்டோ இதுல வாய் போடக்க என்ன இருக்கு? எதுக்குடா இந்த அப்படி மாதிரி பாக்குற? ஆட்களுக்கு feelingsனு ஒண்ணு இருந்தாதான் அதிசயமே. கேப்டன் யாமாட்டோ உங்க 2 பேரையுமே கூப்பிட்டு வர சொன்னாரு. நாம கிளம்பி ஆகணும். ஓ இதான் உனக்கு கொடுத்த வேலையா? இதெல்லாம் ஒரு ஆர்ட்டா பார்க்க குப்பை மாதிரி தெரியுது. ஆமா ஆமா உன் மண்டைக்குள்ள இருக்க மாதிரியே இருக்குல்ல. நீயா வந்து வாய் குத்து புண்ணாயிருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கல. இத பாரு, என் கூட ஒரு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்படி போலியா சிரிக்கிறத விட்டுட்டு என்ன பிரச்சனைங்கிறத என் மூஞ்சில நல்லா தட்டு கொடுக்குறான் அவன். இல்ல சண்டை போடணுமா சொல்லு, அதுக்கு நான் தயாராகி இருக்கேன். சண்டை போட தயாராயிட்ட போல இருக்கு. இல்லையே, எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தோணல. நல்லதாவும் இல்ல கெட்டதாவும் இல்ல. நீங்க 2 பேரும் போங்க, நான் பின்னாடியே வரேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். இரு, நான் ஹெல்ப் பண்றேன். ஆ? இது பிரிண்ட் பண்ண காப்பியா இல்ல இதையும் நீதான் வரைஞ்சியா? நானே தான். வாவ், உன்னோட பிக்சர் புக்கா இது? இது சூப்பரா இருக்கு. ஆ, பொங்குதே. அப்புறமா அந்த புக் எனக்கு தருவியா? நானும் பாப்பேன்ல. இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த புக்கை நான் இன்னும் வரைஞ்சு முடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் இந்த புக்கை யார்கிட்டயுமே இது வரைக்கும் காட்டினதே இல்லை. ஓ, இது என் அண்ணனுக்கு சொந்தமான புக்கா. ஓ அண்ணா இருக்காங்க. இவன் தான் வரைஞ்சேன்னு இப்பதானே சொன்னான். எதுக்காக இப்ப மாத்தி மாத்தி பேசுறான்? பசங்க கொஞ்சம் மிங்கிள் ஆகிறாங்கன்னு சந்தோஷப்படுறாரு. ரொம்ப சந்தோஷம். திரும்ப வாங்க, சரியா? ஏன்னா இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க சண்டை முடிஞ்சதா? எனக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாத. நீ அவன்கிட்ட வாயோட அன்பா சொன்னா புரியாதுன்னா அடிச்சுதான் புரிய வைப்பேன். பரவாயில்லையா? கவலைப்படாதீங்க கேப்டன், நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு சந்தோஷமாயிரா. எமட்ட பாரு நீ பயந்து. ஜாலியான மூட்ல இருக்க போல இருக்கு. அவனை பார்த்தா அப்படியா தெரியுது? அவன் போலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா சாய். அப்படியா? இந்த நிலைமையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன சிரிப்பு இருந்தா போதும். இது சொல்ல பய போன சிரிப்பு. விஷயத்த சொன்னதே நீதானே? அட ஆமா, நான் தான் சொன்னல. ஐயோ 3 சிரிப்புக்கு வேரியன்ட் தெரியுது. என்னடா தம்பு அவனை பார்க்கறத விட்றா, நேரம் பார்த்து போடா. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த உணர்ச்சிகளும் வந்ததில்ல. உன்னை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தோணல. நல்லது கெட்டது எதுவுமே. திரும்பவுமா அது எப்படி தோணாம இருக்குன்னு கேள்வி கேட்க போறியா? சரி, இதுக்கப்புறம் இந்த வழி வேண்டாம். என்ன கேப்டன் யமாட்டோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் போலாம். ஏன் என்ன? சீக்கிரம் வாங்க. ஓகே, இதோ வந்துட்டோம். ரகசியமா போறாங்களாமா. அதான் சாய் ட்ரெஸ் ஆஃபா போட்டிருக்கேன் நான். ஸ்டைலுமா? இது இடமே ஒரு மாதிரியா இருக்கு, குகை மாதிரி இருக்கு. இவங்க காட்டு சுற்றி போகிறாங்க போல. டேரெக்டாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சுற்றி போகிறப்பா குறுக்க தானே போகிறாங்க, குறுக்கு வழி மாதிரி. நாம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னே எனக்கு புரியல. பயப்பட போகிறா. அப்படி பாவிய இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துன்னு. கேப்டன் யமாட்டோ, நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அந்த பாதையில எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கேப்டன், லேடி
ப்ளீஸ் சொன்னாரே தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. சாக்குராக்கு கிடைச்ச தகவல் நமக்கு வச்ச ஒரு பொறியா கூட இருக்கலாம். கரெக்ட். அகாட்ஸ்கி நம்மளை வச்சு விளையாடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சாஸ்திரி உண்மையதான் சொல்லியிருப்பான்னு சொல்ல முடியாது. பிரிட்ஜ்ல நம்மளை தாக்க கூட காத்துக்கிட்டு இருக்கலாம். குறிப்பா அவங்க உனக்காக வர வாய்ப்பு இருக்கு நருட்டோ. அதுக்கு வாய்ப்பில்ல. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாததால நாம கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சேதா இருக்குன்னு நல்லது. டென்ஷிப் பிரிட்ஜ் போய் சேர்ற வரைக்கும் நாம இப்படி மறைஞ்சு போறது தான் நமக்கு நல்லது. ஓகே, அப்படியே செய்யலாம். ஃபர்ஸ்ட் அங்கே யார் யார் வராங்கன்றதை பார்த்துட்டு அப்புறம் போகணும். அதுக்குள்ளே இருக்கிச்சா? இந்த இடம் சரியா இருக்கும்னு நம்புறேன். ஆனா எதுக்கு? இன்னைக்கு நாம எல்லாரும் இங்கேயே தங்கலாம். என்ன சொன்னீங்க? கேம்ப் போட்டு தங்குறது தான் உங்க ஐடியானா நாம அந்த கேவ்க்குள்ள போறது தான் நல்லது. இப்படி திறந்த வெளியில இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி போறீங்களா? வுட் ஸ்டைல் 4 pillar house jutsu. ஹவுஸே வர வைக்க முடியுதா? யாரையா அவரு? நல்லா இருக்குப்பா. இசை வீடு கட்டிடலாம். வீடு வாஸ் இந்த மாளிகையே இது. போதுமா? இவ்ளோ பெரிய வீட்டை கட்டிட்டு இது போதுமானு கேக்குறாரு. ஐயா இவர் எங்கன்னா வீடு போட்டில எங்கன்னா தங்கிக்கலாம் போல இது. சாப்பாடு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் போல. இங்கே ஹோட்டல் சொல்லணும். நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கூட கத்துறோம். நல்லா இருக்கு. எங்கன்னா குடிசை போட்டுக்கலாம், எங்கன்னா இந்த இடம் வாழ்ந்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எவ்ளோ பெருசா இருக்கு. ஓ, நம்ம ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல போய் பார்த்தாகணும். வெல்கம் டீம் ககாஷியா. காலியா இருக்கு. என்ன இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆமா, ஐயா. பரவாயில்ல விடு, புல் தரை ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு பெருசு. பரவாயில்ல. அது என்னமோ உண்மைதான். கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வெடுக்கலாம். குளிக்க சுடு தண்ணி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன உனக்கு ஏதாவது வேணுமா? உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. அதுக்காக இவ்வளோ கோவப்படுறேன். காட்டு நடுவில் இவ்வளோ பெரிய வீடு இருந்தால் மட்டும் யாருக்கும் டவுட் வராதா? சரி, எல்லாரும் இங்க வாங்க, நாம பேசணும். சாக்குரா, ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்து. என்ன விஷயம்? அகாட்சுகி மெம்பர் சாசுரி பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியணும். சாரி. அந்த ஃப்ளாஷ்பேக் ஈர வெங்காயம்லாம் வேணாம். அன்னைக்கு என்ன சொன்னா அதை மட்டும் சொல்லு. இதை பத்தி முன்னாடியே பேசி இருக்கணும். ஆனா நேத்து அதை பத்தி பேச வாய்ப்பு கிடைக்காததால பேசல. அவனை பத்தி எல்லா விவரங்களையும் சொல்லு. ஏன்னா அவனை கடைசியா பார்த்ததும் நீதான், உயிரோட இருக்கிறதும் நீதான். ஆனால் அவன் இறந்துட்டான்ல, இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? என்ன சொன்னா? ஃபைல் கிடைச்சது. ஆனா அவனை பத்தி இதுல இல்லாத விஷயங்களை நீதான் சொல்லணும். அவன் பர்சனாலிட்டி, அவன் எப்படி பேசுவான், அவன் எதுக்குன்னே தெரியல, ஆளே இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த மாதிரி இவங்க போனோம்ல, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த உளவாளி ஓ, அவங்கள மாறி போக போறாங்களா? அவனை மாதிரி கெட்ட போட்டுன்னு போனோம்ல. என்னை இப்படியே பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் ஒரு மாறு வேஷத்துல போனாதான் சரியா இருக்கும்னு தோணுது. டேரக்டா போய் நிக்க முடியும். இல்ல, நான் அவன் அனுப்புன ஆளுன்னு சொல்லி போவாங்கன்னு நினைச்சேன். சந்திக்கவும் வாய்ப்பு இருக்காது. சரியா சொன்ன. அப்படி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம முயற்சிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஒரு உளவாளியா வேலை செய்யறதுல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்து இருக்கும். அதனால நம்ம டார்கெட்டும் எல்லாத்துக்கும் தயாரா தான் வருவான்னு தோணுது. அப்படின்னா நீங்க அந்த சாசுரி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறீங்களா கேப்டன்? அதுதான் என்னோட திட்டமும். சசூரி எப்பவும் இந்த பப்பட்ல தான் தன்னைத்தானே மறைச்சு வச்சிருப்பான். அதை என்னால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நான் வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சுவோட மாஸ்டர். புரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஒரு பொறியா இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்றதால
அந்த உளவாளியை நான் தனியா தான் சந்திக்க போறேன். ஆசிரியர் இறந்துட்டான்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கிராஸ் வில்லேஜோட டென்ஷி பிரிட்ஜுக்கு இன்னையில இருந்து 10 நாள்ல ரேடாராக்கு தெரியும் தானே. பாருங்க. ஏன் அங்க போனா என்ன கிடைக்கும்? ஒரோச்சிமாரோட அடியாள்ல ஒருத்தன் எனக்கு உளவாளியா வேலை செய்யறான். அதான் இவனுக்கு மட்டும் உரைச்சி தெரியுமா? சந்திக்கலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தோம். இதுக்கு மேல என்னால முடியும் தோணல. பார்ப்போம். அவன் சாகும் போது சொன்ன அந்த வார்த்தைகள் நிச்சயமா பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம சான் வில்லேஜ்லயும் யூராங்கிற உளவாளிய அக்காட்ஸ்கி வச்சிருந்தாங்க. நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையா கையாளுவோம். நீங்க 3 பேரும் ஒளிஞ்சிருந்து என் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்க. நம்ம திட்டம் நல்லதா இருக்கு. நடக்க சொல்லுங்க. சொல்லிக்கிறேன். அந்த உளவாளி திறமசாலியாவும் பலசாலியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கபட்டோ தானே? அதே அளவு திறமையும் பலமும் நம்ம கிட்டயும் இருக்கு. கபட்டை பார்த்தாலும் டென்ஷன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். கபட்டோவா? இல்லையா? கண்ணாடி இருந்தா அவன் தான். காட்டு போறானா அவனாதான் இருக்கும். எல்லாரும் பேசிட்டீங்களா? இப்ப நம்ம திட்டம் என்னன்னு நான் சொல்றேன். ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். அதனால எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. எப்படியாவது நம்ம டார்கெட்டை உயிரோட பிடிக்கிறது தான் நம்ம திட்டம். அவரை காயப்படுத்தக்கூடாது. முக்கியமா அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஏதாவது ஆச்சுன்னா ஒரோச்சிமாருவை பிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வீணாயிடும். அப்புறம் இவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்ம எதிரியை நெருங்க முடியாம போயிடும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு மிஷன். அதனாலதான் நான் முன்னிலையில இருக்க போறேன். நீங்க எல்லாரும் எனக்கு பேக்கப்பா இருக்க போறீங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் முன்னேறி போய் அவனை பிடிக்க முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை அது நடக்காம அவன் கூட சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா பிளான் B செயல்படுத்துவோம். அந்த நேரத்துல தான் நீங்க 3 பேரும் உள்ள வரணும். நான் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் நீங்க வரணும். அவரால முடியாம போச்சுனால பிளான் B செயலுக்கு வந்துச்சுன்னா நாம பட்டி சிஸ்டம் பயன்படுத்துவோம். பட்டி சிஸ்டமா? அப்படின்னா என்ன? நம்ம ஒவ்வொருத்தருடைய அசைவுக்கும் நம்ம நண்பன் துணையா இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இது டீம் ஒர்க் தான். இப்ப புரியுதா? ஓ யா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. உண்மையிலேயே புரிஞ்சுதா எனக்கு? சரி, புரியலன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. யார் டீம்னு சொல்ற கேட்டுக்கோங்க. சாக்குரா, நீயும் நானும் ஒரு டீம்ல இருக்க போறோம். ஐயோ, இவங்க 2 பேருமா? அப்படின்னா நருட்டோவும் சாயும் இன்னொரு டீம்ல இருக்க போறாங்க. இழிஞ்சிச்சு. எப்பறம் கோஆர்டினேஷன் வரும்? ஃபீலிங்கே இல்ல. நானும் இவனும் ஒரே டீமா? அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடந்தாகணும். சாஸ்கே வேணுமா வேணாமா? இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து எமோட்டோவோட அந்த உச்சிட்டல் ஜூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி பாலம் நமக்கு கிடச்சிருந்தா எங்கே வேணா வீடு கட்டிக்கலாம். எப்படின்னா இல்லை எந்த கவலையும் இல்லை. நம்ம எங்கன்னா டூர் போனாலும் எந்த காட்டில் இருந்தாலும் வீடு போட்டு தங்கிக்கலான்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்படி தான் வாழ்வார் போல மனுஷன். இதுக்கு முன்னாடி மட்டும் ஏன் ஹோட்டல் தாங்க வருவேன் சாப்பாட்டுக்கு, அதுக்காக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் இவரு கூட போகிறது ஜாலி தாங்க. எங்கே வேணாலும் ரூம் கிடச்சிரும். அழகாக நிம்மதியாக தூங்கி வந்துட்டு போகலாம். நான் வேற முன்னாடி எபிசோட்லாம் பார்த்துட்டு பயங்கரமா திங்க் பண்றேன். அதாவது அதான் அந்த அவனை வந்து இது பண்றதுக்காக தான் தங்கினாரு, அது இதுன்னு ஓவர் திங்கிங் போகுது நம்ம மைண்டு. ஆனா அப்படி எதுவுமே இல்லை, சாதாரணமா தான் முடிஞ்சிச்சு. ஆனா சாய் வந்து ஒரு சாசிக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துறாங்க. அவன் ஃபேஸ் பார்த்தா அந்த சாசிக்கு ஞாபகம் வராம இருக்கவே மாட்டுது. அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி சாய் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பேசுறது வார்த்தைக்கு வார்த்தை தகுதான். அவன் பேசுறதுலாம் சூப்பரா இருந்தது. அவங்ககிட்ட என்னன்னா வாய் கொடுத்தாதான் அவன் அப்படி பேசுறான். அதாவது அவனுக்கு எதிர்மறையா பேசினா அவரை எதிர்மறையா பேசுறான், நல்லா பேசினா நல்லா தான் பேசுறான். இப்போ சாக்கரை வந்து பேசுறப்ப நல்லா தான் பேசணும் அப்படின்ட்டு தோன்றதை பேசுறான். அந்த ஒரு மாதிரி பேசலாம், இல்லை என்ன வருதோ அதான் அப்படிங்கிற. இப்போ நருட்டோ வந்து டயக்ராம் நல்லா சிறா நல்லா இருக்கிறா ஏதோ வாஞ்சிக்கிறா அப்படின்னா ஓகேன்னு இருப்பான். நீ வந்து கேவலமா இருந்தா அப்போ மூலமாக தான் அவன் வந்து அது ஆனால் பேசாம இருக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. நீ எப்படி காட்டுறியோ அப்படி கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் சாக்கரை பார்க்கறது அந்த ஒரு யோசிக்கும் போது இல்லையே எனக்கு உண்மையாகவே சுனாடே பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபேஸ் கட்டு அந்த பார்க்குற விதம்லாம்
ஆனால் சாக்குரா பார்க்கும்போதெல்லாம் நம்மள ஒரு ஆள் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நம்ம எப்படி அப்பப்போ மைண்ட் சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி இருப்போமோ அப்படி தான் சாக்குரா இருக்கா. இப்போ மற்றவங்களாம் வந்து நல்லவங்க கெட்டவங்க எப்படி இருப்பாங்க, ஆனால் சாக்குரா தான் மிக்ஸ்டாக இருக்கா. இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம அப்படி தான் ஒரு டைம் ஒரு மாதிரி இருப்போம், இன்னொரு டைம் ஒரு மாதிரி இருப்போம், நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும், மாறுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் சாக்குரா இருக்கா. ஆனால் சாக்குரா இல்லைனாலும் ஒரு எபிசோடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு திட்டுறதா இருக்கட்டும், அவளால் வர காமெடியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவள் இருந்தால் நல்லா தான் இருக்குது. அவள் கேள்வி கேட்கணும் நம்மளுக்கு இவ்வளோ புரியாது. முதல்ல இவங்க நருட்டோ இவெல்லாம் கேள்வி எதுவுமே கேட்க மாட்டா, அப்படியே போவாங்க. பட் அவள் தான் இத்தனை கேள்வி கேட்குறப்போ ஓ இந்த விஷயமா அது விஷயமா தான் நமக்கு தெரிய வருது. அவள் அந்த இடத்துல கேட்குறது இன்டேட்டாக தான் இருக்குது, என்னடி இந்த டைமில் இதை கேட்டுனுக்குறேன் அப்படின்னு. பட் அவள் கேட்கலன்னா நம்மளுக்கு அதுக்கு ஆன்சரே கிடைக்காது. ஸோ அவள் கேட்குறதுனால தான் நம்மளுக்கு அது புரியுது. அதான் எனக்கு அவள் பார்க்கும்போது நம்ம மட்டும் என்ன ரியல் லைஃப்பில் நம்மளும் சாக்குறாமல் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் இருப்போம். கோவப்பது நம்ம பிடிச்சவங்களுக்காக ஒன்று பண்ணுறதோ, சில விஷயங்கள் நம்மளே சில பேருக்கு ஒரு மாதிரி இருந்திருப்போம், மற்றவங்க நம்மளை பிடிக்காமல் போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு இதில். எனக்கு இந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன் நான், சாக்குரானா அது கூட சண்டை போட்டுக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு அனிமி கேரக்டர், அது ஒன்றும் ரியலாக அப்படி ஒரு கேரக்டர் இல்லை. அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, சாக்குராமே ஒரு கேரக்டர் உள்ளவங்களுக்கு அது சொல்கிறது, இந்த மாதிரி பேசக்கூடாது, ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேசினா அது பிடிக்கலன்றது அந்த கேரக்டர் சொல்கிறது, அவளே சொல்கிறது இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோன்றதுக்காக இந்த கேரக்டர் மாறிட போதில்லை. டேரக்டர் எப்போயும் எடுத்து முடிச்சு அது போயிட்டு இருக்கிறது. இப்போ அவருக்கு இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்டு இப்போ ரிவ்யூ கேட்டு அவங்க அந்த கதையெல்லாம் மாற்ற போதில்லை, எடுத்து முடிச்சாச்சு இல்லை, அவ்வளோதான். ஜஸ்ட்டு சொல்கிறது. இப்போ நான் நருட்டோக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னால் நருட்டோக்கே சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நருட்டோ மாதிரி முன்கோவம் இருக்கிறவங்க, எடுத்தது ஒரு விஷயத்தில் போய் இறங்குறவங்களுக்கு அந்த அட்வைஸ் போய் சேரும், இப்படி வேணாம், இந்த பொறுமை இருக்கட்டும், இந்த வயசு உள்ளவங்களுக்கு அது போய் சேரட்டும்னு பேசுறது. இங்கே இவங்கள்ட்ட பேசுறதில்லை, இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களுக்கு பேசுறது. ஆனால் அனிமி பார்க்கும்போது இது ஒரு சீரியஸ், ஒரு நடிப்பு, இது சும்மா தான் அப்படின்னு தோணலதான். ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுறோம். அது ஒரு ரியாலிட்டியாக தான் நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகுது. அதனால அது உன் ஃபீலிங்ஸ் புரியுது. நம்ம அவ்வளோ கனெக்ட் ஆகுறோம், அவ்வளோ இதாக இருக்குன்றதுனால தான் அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ நாங்கள் பேசுகிறது அந்த கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நாங்கள் திட்டுறோம் அப்படின்னா சாக்குரா திட்டுறோம் இல்லை, சாக்குரா மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க இல்லை இந்த இடத்துல மாதிரி பேசுகிறது அனாவசியம் அப்படின்றப்போ அது அவங்களுக்கு போய் சேரும். யாருக்கோ ஒருத்தருக்கு போய் கனெக்ட் ஆகிக்கல, ஓ இதில் நம்ம தப்பாக பண்ணுவோம் போலான்ட்டு மாறும்ல, அதுக்காக சொல்கிறது அவ்வளோதான். அடுத்து வந்து எனக்கு எமோட்டோ பண்ணதில் ஒரு சின்ன ஒரு இதுங்க. இப்போ வந்து அவங்க நேராக போகாமல் காட்டு வழியாக போனாங்க, ஏன்னா கண்டுபிடிச்சிடக்கூடாது, இப்படியே டேரெக்டாக பெப்பர் பேன் பண்ணிக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் ஏன் வேணால் எங்கே வந்தாலும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போனார். அது ஓகே. இப்போ காட்டு நடுவில் நருட்டோ கேள்வி கேட்டேன், இந்த இடத்துல நம்ம வந்து இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. அதேமாதிரி காட்டு நடுவில் இவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே, யாருக்கெல்லாம் பார்த்தா என்னடா இது தனித்துவம், இந்த இடத்துல ஒரு வீடே இருக்க வாய்ப்பே இல்லை, இது இருக்கே அப்படின்னாலும் டவுட் வந்துடும் இல்லையா. ஸோ அது ஒரு இடிக்குது. அவர் என்னன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வருவார் இந்த வழியாக வருவாங்கன்னு அவங்க ஒரு பிளானில் இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இங்கே இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும்ல, இவங்க வந்து வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு ஒன்று அவங்க நினச்சிட்டாங்க, அதே இடத்துல இருக்கலாம். இல்லைன்னா சரி காட்டுக்குள்ளே போயிருப்பாங்களோன்னு தேடி வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும், டைம் நிறையா கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஓகே தானே. பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வர்றது கபட்டோவாக தான் இருக்கும். உரைச்சி கூட டச்சில் இருக்கிறன்னா அவன் தான். ஸோ சாசுரிக்கும் கபட்டோக்கும் எப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்றது எனக்கு தெரியல. அவன் உளவாளியாக நான் வச்சுருக்கேன்னா எப்படின்னு தெரில. அவன் கண்டிப்பாக உரைச்சிக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற ஆளே கிடையாது, அவனும் எப்படி வேணாலும் மாறுற ஆள் தான். ஸோ இந்த பக்கம் என்ன சொல், சாசுரிக்கிட்ட இருந்து தகவல் எடுக்கிறதுக்காக உரைச்சியே அனுப்பிச்சி கூட வைக்கலாம், நீ போய் அவங்ககிட்ட நடி, இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி நடித்து அவங்கள்ட்ட தகவல் சேர்வைன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம பசங்க தான் போய் மாட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. அவன் உரைச்சி உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு, அவன் அதுக்கு மேலே பிளான் பண்ணுறவன். ஸோ இப்போ இவங்க அவன் வலையில் போய் சிக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. நான் வந்து சாசுரியாவே மாறி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினச்சேன்னா சாசுரி சொன்ன ஒரு ஆளாக இவங்களை யாரோ ஒருத்தர் வேறு மாதிரி ஒரு ஃபேஸில் போவாங்க அப்படி மட்டும் நினச்சேன். ஏன்னா அந்த விஷயம் அந்த உளவாளிக்கும் சாசுரிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த விஷயத்த இன்னொரு ஆள் வந்து சொல்லும்போது மேபி நம்புவாங்க, யாருக்கும் தெரியாத விஷயம், அப்போ சாசுரி சொல்லி தான் இவங்க வந்திருப்பாங்க நம்புவாங்க, அந்த மாதிரி தான் போகும்னு நினச்சேன். பட் இது அவங்களாவே சாசுரியாவே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எமோட்டோ வந்து அந்த கெட்டப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த மீட்டப்புன்றது தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசி வந்து அவங்க மூலிமா என்ன தகவல் பரிமாற்றம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கெட்டப்பில் போகிறாரு. ஸோ பாப்பா சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. கபட்டோ சாதாரண ஆள் இல்லை, ஸோ ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறவன் எப்படின்னு தெரில, பார்க்கலாம் எமோட்டோட திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்பாங்களாம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.